Insurance. A fire in a business place destroy a number of assets such as building, machinery, furniture, stock, etc. So it is in the interest of a business unit to take a fire insurance policy to indemnity itself against the loss of stock and other assets resulting from fire. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸ் ஏதாவது ஃபயர் ஆகிருக்கு, அது பில்டிங்காக இருக்கலாம், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, வேறு ஏதாவது ஒரு அசட்ஸ் ஏதாவது ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னாக்க நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த எவ்வளோ ஃபயர் ஆகிருக்குதோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குதோ அதை மட்டும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னாக்கா நம்மளோட கைகாசத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், அதாவது எல்லா பிஸ்னஸ் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. Average class. A fire insurance policy usually include an average class to discourage the under insurance of stock or any asset. What is salvage value? The damaged stock and undamaged stock are separately valued and are called salvage value or stock salvaged. என்னன்னா ஸ்டாக் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வேல்யூ பண்ணணும். இந்த செப்பரேட்டாக வேல்யூ பண்ணி வரக்கூடியதாக தான் வந்து பார்த்திங்கன்னா சால்வேஜ் வேல்யூ. டேமேஜ் இருக்குது எவ்வளவு, டேமேஜ் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு. வாட் இஸ் indemnity period? This is the period for which insurance policy is taken against the risk of fire. The insurance policy is always taken for a period of 1 year. Indemnity period refers to the length of period which may be affected by அதாவது எப்போ ஃபயர் ஆகுதோ அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமினிட்டி பீரியடு. அதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஃபயரில் ஏதாவது சேதாரம் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம சரி செய்யறதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இதோட டூரேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க 1 இயர் தான். ஒரு தடவை எடுக்கிறோம்னா அந்த 1 இயர் வரைக்கும் தான் அது செல்லும். இப்போ 2 வீலரில் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு போகிறோம், அந்த இன்சூரன்ஸோட வேலிடிட்டி ஒன் இயர். அதே மாதிரி தான் ஃபயர் இன்சூரன்ஸ் போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கான வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க 1 இயர் தான். அதாவது எப்போ வந்து நம்ம அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறோமோ, ஃபயர் ஆகுதோ அந்த பீரியடை தான் பார்த்தீங்கன்னாக்க இன்டிமினிட்டி பீரியட். வாட் இஸ் அஃபெக்டட் பீரியட்? This is the period for which normal working of affected because fire. ஃபயர் ஏற்பட்டதை தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்டட் பீரியடுங்கிறாங்க. ஏன்னா ஃபயர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சு மறுபடியும் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு டைம் டிலே ஆகும். அந்த பீரியடை தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்டட் பீரியடு. வாட் இஸ் ஆனுவல் டர்ன் ஓவர்? This is the sales during 12 months exactly before fire. அதாவது ஃபயர் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 12 month சேல்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனுவல் டர்ன் ஓவர். வாட் இஸ் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்? These are the fixed expenses which have to be paid whether work is carried on or not, like salary, rent, director fees, போஸ்டேஜ் எக்ஸட்ரா. அதாவது என்னென்னா ஒர்க்கு நடந்தாலும் நடக்காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிக்ஸடாக ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாகணும். அதாவது பார்த்திங்கன்னா சேலரி, இடம் இருக்குது அப்படின்னா இடத்துக்கான வாடகை, டேரக்டாருக்கான ஃபீஸு, போஸ்டேஜு, இப்போ இபி பில், அதாவது கரண்ட்டு பில் கட்டுற அப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிக்ஸடாக நம்ம செஞ்சாகணும். அந்த இதை தான் பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டிங் சார்ஜஸ். வாட் இஸ் ஷார்ட் சேல்ஸ்? This is the difference between standard turnover and affected period turnover. What is standard turnover? This is the sales during same month as the affected period in the previous year. What is insolvent? An insolvent is one who is not able to pay his debt as and when they are due. அது யார் வந்து ஒருத்தரால் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணல, அதாவது கடன் வாங்கின கடனை பே பண்ண முடியலையோ அவங்க தான் இன்சால்வெண்ட். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏர்ஸ்? A statement of affairs prepared to show the amount of deficiency and deficiency account to enumerate the reasons for the deficiency.
The statement of affairs should show all the liabilities on the basis of the security and all the assets at their estimated realizable வேல்யூ. அதாவது அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து நொடிப்புநிலை அடைஞ்சிருக்குது, இப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ எடுத்து what do you mean by deficiency? Balance sheet does not show any deficiency. Statement of affairs show deficiency which is separately எக்ஸ்பிளைன்ட் இன் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். அது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா டெஃபிஷியன்சி வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளோ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிப்போம். Who is unsecured creditors? All creditors who have no specific assets as security are shown. Sundry trade creditors, bills payable, bank overdraft if unsecured. அதாவது என்னென்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் யாருனாக்கா கம்பெனி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். நாளைக்கு கம்பெனி திவாலாயிருச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து அதில் வந்து இது கன்ஃபார்மாக அமௌண்ட் வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. இவங்க எதுவுமே இல்லாமல் தான் வந்து இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. இப்படி பணம் கொடுக்குறவங்க வந்து யாருனாக்கா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். Who is fully secured creditors? These creditors have security whose realizable value is more than the loan and outstanding interest. இவங்க எப்படின்னாக்கா லோன் அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை விட அவங்களோட சொத்து மதிப்பு வந்து அதிகமாக வாங்கி வச்சுருப்பாங்க. என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை, பேங்க்கில் பாருங்கள் ஜுவல் வைக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி 30,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பவுன் விற்கிது அப்படின்னாக்க பேங்க்கில் எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 18,000 20,000 கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ 1 இயருக்குள்ளார அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு அதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்கலாங்கிறத அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 இயருக்குள்ளே வந்து அந்த 30,000 தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் 2 பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோனாக தருவாங்க. ஏன் அப்படின்னாக்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணமே கட்டலைனாலும் அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக ஃபுல் செக்யூர்டு. அது வாட் இஸ் பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்? த கிரெடிட்டார்ஸ் ஹூ லோன் இஸ் மோர் தென் த ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் த செக்யூரிட்டி ஆர் டேர்ம்டு அஸ் பார்ட்லி செக்யூர்டு. இப்போ என்னென்னா ஒரு இடத்தோட வேல்யூ, ஒரு பொருளோட வேல்யூ 10,000 இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா செக்யூர்டு, 10,000க்கு பதில் 15,000 20,000 அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பார்ட்லி செக்யூர்டு. 10,000க்கு பதில் 20,000 தராங்கன்னா பாதி தான் செக்யூர்டு, மீதி பாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் வரலாம் வராட்டியும் இல்லை. வாட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்? தீஸ் ஆர் கிரெடிட்டார் ஹூ மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டு தோ தே ஹாவ் நோ ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி.